வணக்கம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, 9ஆம் வகுப்பு தமிழ் பழைய புக்குல இயல் 7 தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோவ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. கட்டாயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாமே கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை கம்ப்ளீட் ஆகும். 9ஆம் வகுப்புல 2ஆம் டெர்ம் புக்குல 2ஆம் டெர்ம் புக் வரைக்கும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு இது 3ஆம் டெர்ம் புக்கில் வந்துடும். சரிங்களா? 7வது இயல் அப்படின்னா 7, 8, 9 இன்றைக்கி கம்ப்ளீட்டாக பார்த்துருவோம். இதோட பார்த்தீங்கன்னா 9th முடிஞ்சிடும் பழைய புக்கு. அப்புறம் 4லேருந்து 10th புக்கு பார்த்துக்கலாம். பழைய புக்கு தான். சரிங்களா? நீங்கள் உங்கள் ஓன் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப இழுக்கும். ஆனால் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷம் கூட ஜாஸ்தி, அதிகபட்சம் 40 நிமிஷம் அவ்வளோதான். சரிங்களா? அதை கூட நீங்கள் பார்த்து முடிச்சிடலாம். இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஷார்ட்கட்டெலாம் சொல்லி உங்களுக்கு நான் புரிய வச்சுருவேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் டெஸ்ட்டில் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். ஆஃப்டர் பொங்கல். சரிங்களா? ஆஃப்டர் பொங்கல் தான். ஏன்னா நம்ம இன்றைக்கி கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா கூட இடையில கேப் வந்துடும். ஒரு பெரிய கேப் வரும் பொங்கல் டைமில். அது பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஒர்க் இருக்கும். ஆண், பெண், சகோதர, சகோதரி எல்லாருக்குமே ஒர்க் இருக்கும். அதுவும் பெண்களுக்கு ஜாஸ்தி ஒர்க் இருக்கும் பொங்கல் வந்தால். இதெல்லாம் மனசில் வச்சு தான் ஆஃப்டர் பொங்கல் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி லைவ் டெஸ்ட்டு சொல்லியிருக்கிறேன். கட்டாயம் டெய்லி 50 கொஸ்டின் லைவ் டெஸ்ட்டு பார்ப்போம். ஓகேங்களா? சரி வாங்க நம்ம இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து விடுபட்டதை நிரப்புக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு அப்படின்றது தான் இதுக்குண்டான ஆன்சர். சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு. அடுத்த கொஸ்டின் போவோம். விடுபட்டதை நிரப்புக. குணம் நலம் சான்றோர் நலனே பிறநலம் எந்நலத்துள்ளது மன்று அப்படின்றாங்க. அதாவது இது கொஞ்சம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை விடுபட்டது எனக்கு சுத்தமாக தெரியல அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணோம்னா, ஏதாவது அதோட ஒத்து போதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். எது அந்த வார்த்தைகள் குணநலம் சான்றோர் நலனே பிற நலம், மற்றவங்களுடைய நலம் எப்படி இருக்குதா, எந்நலத்து அந்த நலன்னு வருது பாருங்க, அது வச்சு பிடிக்கலாம். நலம் புரியுங்களா? நலனே பிற நலம், நெக்ஸ்ட் என் நலம், புரியுதுங்களா? அதை வச்சு நம்ம ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஆமாம் இதுதான் வரும் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? அடுத்து போவோம். அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? 5 சால்பு ஊன்றிய தூண். அப்போது ஆப்ஷன் 2, அதாவது எப்படி சொல்ல, பி தான் இதுக்குண்டான ஆன்சர். 5 சால்பு ஊன்றிய தூண் அப்படின்றாங்க. அடுத்து இது எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள். அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஒன்று, அதாவது இப்படி வச்சுங்க. அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு எத்தனை வருது? 2, 3, 4, 5. 5 வந்துச்சா? 1, 2, 3, 4 வந்து 5. சரிங்களா? 1, 2, 3, 4 தான் வருதா? அப்போ இங்கே வரும் நான் அப்படின்றது தனியாக பிரிக்கிறது வரும். அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடும். இப்போ 1, 2, 3, 4, 5. சரிங்களா? இப்போது இதுலேருந்து பார்த்தவே நம்மளுக்கு 5 அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போது 5 சால்பு ஊன்றிய தூண். சரிங்களா? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து போவோம். கொல்ல நலத்து நோன்மை பிறர் தீமை சொல்ல நலத்து சால்பு. இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. எப்படி மோனை எதுகை எல்லாம் ஒன்றி வருது, அதே மாதிரி இங்கே நலத்து வருது, இங்கே நலத்து வருது. ஆகையினால் இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. இதில் எதுகை நல்லா புரிஞ்சு வருது, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சால்பிற்கு கட்டளை யாதெனின் தோல்வி துளையல்லார் கண்ணும் கொள்ளல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து போவோம். இன்ன செய்தாருக்கும் இனியவே செய்யாக்கள் என்ன பயத்ததோ சால்பு. இதுவும் அந்த எதுகை மோனை ஓரளவுக்கு ஒன்றி வருது, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். போன குரலுக்கு தான் கொஞ்சம் சிரமம். இதுக்கு தான் எப்படின்னு கரெக்டாக நம்மளால் யோசிக்க முடியல. சரி, ஓகே. அடுத்து போவோம். இன்மை ஒருவருக்கு இழிவன்று சால்பென்னும் திண்மையுண்டாக பெறின் அப்படின்றாங்க. இன்மை திண்மை அதை வச்சு கண்டுபிடிச்சலாம் உள்ளது. ஊழி பெயரினும்
ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் அப்படின்ற ஊழி ஆழி அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். சான்றவர் சான்றாண்மை குன்றின் இரு நிலத்தான் தாங்காது மன்றோ பொறை அப்படின்னு சொல்கிறாங்க. பொருந்தாதது எது சொல் பொருள், அதாவது இதெல்லாம் மேலே பார்த்ததெல்லாம் திருக்குறள். திருக்குறள் கம்பல்சரி கொஸ்டின் இருக்குது. கடன்னா கடமை, நான் என்றால் நாணம் என்பது பொருள். சரிங்களா? கடன் என்றால் கடமை, நான் என்றால் நாணம் என்பது பொருள். ஒப்புரவுனா ஊருக்கு உதவுதல் அப்படின்னு சொல்லுவோம். மற்றபடி சாதாரணமாக உதவுதல் அப்படின்றாங்க. கண்ணோட்டம்னா உயிர்கள் எடுத்து இறக்கம் கொள்வது தான் கண்ணோட்டம். சரிங்களா? அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம் இதெல்லாம் பார்த்து இல்லையா, அதை வந்து இங்கே சொல்லி வச்சுக்கிறாங்க. அடுத்து போவோம். சால்புனா சான்றாண்மை, மாற்றார் அப்படின்னா பகைவர், மாற்றார் அப்படின்னா பகைவர். இந்த வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ அப்பாவோ ஏதாவது எப்படி சொல்கிறது, வீட்டில் ஜென்ரலாக சண்டை போடும்போது என்னென்னா மாற்றான் வீட்டு தாய் பிள்ளை மாதிரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மாற்றான் வீட்டு தாய் பிள்ளை அதை பகைவர் அப்படின்றது தான். சரிங்களா? இப்போ நான் புள்ளன்னு நினச்சா சண்டை வராது. அதே மாதிரி பையனும் அப்பா கிட்ட என் அப்பா தான் அப்படின்னு நினச்சா சண்டை வராது. அப்போ மாற்றான் வீட்டு அப்படின்றது அந்த ஒரு வார்த்தை யூஸ். அப்போ மாற்றார் அப்படின்னா பகைவர். அடுத்து போவோம். துளையல்லார் அப்படின்றாங்க. ஆற்றலில் குறைந்தவர் தான் துளையல்லார். கட்டளைனா உரைக்கல். அடுத்து போவோம். இன்மை என்றால் வறுமை, திண்மை என்றால் வலிமை. இங்கே பாருங்கள், இந்த வலிமைக்கு திண்மை இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோன்மை, நோன்மைனாலும் வலிமை தான் குறிக்கும். சரிங்களா? 11th புக்கில் புது புக்கில் கொடுத்துருப்பாங்க. நோன்மைனா வலிமை, திண்மைனாலும் வலிமை. ஊழி என்றால் உலகம், ஊழி என்றால் உலகம். 10வது பரிபாடலில் ஒரு யூனிட் இருக்குது, அதாவது 3rd யூனிட்னு நினைக்கிறேன். அங்கே கொடுத்துருப்பாங்க. ஊழி என்றால் உலகம், ஊழ் என்றால் அதாவது ஊழி அப்படின்னா உலகம், ஊழ் என்றால் முறை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? பொறைனா சுமை, பொறை என்றால் சுமை. பொருந்தாதது எது, இலக்கண குறிப்பு தருக அப்படின்றாங்க. என்ப அப்படின்னா என்ப பலர்பால் வினைமுற்று, மேற்கொள்பவர்னா வினையாளனையும் பேசான், மேற்கொள்பவர் கரெக்டு தான். உள்ளத்தூம், உள்ளத்தூம் அப்படின்னு வந்து பாருங்க, இன்னிசை அலப்படை. சரிங்களா? இன்னிசை அலப்படை. அன்று என்றால் வினைமுற்று, வினை தொகை கிடையாது. அன்று என்பது சரியான இலக்கண குறிப்பு, குறிப்பு வினைமுற்று. சரிங்களா? குறிப்பு வினைமுற்று. பொருந்தாதது எது, கண்ணோட்டம், தொழிற்பெயர். கண்ணோட்டம் என்றால் தொழிற்பெயர். கொல்லா நலத்தது, சொல்லா நலத்தது, ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். இது நம்மளுக்கு தான் முக்கியம். கொல்லா சொல்லா அப்படின்றது தான் முக்கியம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். பணிதல் என்றால் தொழிற்பெயர் வரும். ஆற்றுவார், மாற்றார் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வினையாளனையும் பெயர். இன்மை, திண்மை இது ரெண்டு வந்து பண்பு பெயர். சான்றவர்னா வினையாளனையும் பெயர் வரணும். நெக்ஸ்ட் இரு நிலம்னா உரிச்சொற்றொடர் அப்படின்றாங்க. மா ஓ அப்படின்றது வந்து அசை சொற்கள். மண் ஓ, மண் ஓ, ஆ அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசை சொற்களில் வந்துடும். அடுத்து ஒருவருக்கு பிரித்து எழுதுக. ஒருவருக்குன்னா ஒருவன் கூட்டல் கு, ஒருவருக்கு. ஒருவன் கூட்டல் கு, ஒருவருக்கு. சரிங்களா? ஒருவன் வரணும். இழிவன்று, இழிவு கூட்டல் அன்று. சால்பென்னும், சால்பு கூட்டல் என்னும். துளையல்லான்றாங்க. துளையல்லா கூட்டல் ஆர் அப்படின்றது தவறு. அதுக்கு பதில் எப்படி பிரிக்கணும், துளை கூட்டல் அல்லார் அப்படின்னு சொல்லி பிரிக்கணும். அது கொடுத்துறாங்க பாருங்க, துளை கூட்டல் அல்லார். அடுத்து அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையுடையும் 5 சால்பு உடைய தூண் இவற்றில் பயின்று வந்துள்ள அணி என்ன அப்படின்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏவல் அணி தான். அதாவது ஏவல் அணி இதை வந்துச்சு பாருங்க, ஏகாதசி உருவாக அணிக்கு இதான் வந்து ஏவல் அணி அப்படின்ட்டு சொல்லு. சரிங்களா? ஸோ என்ன சொல்கிறது, தூண் அப்படின்றாங்க இல்லையா. அன்பு, நான்னா நாணம், ஒப்புரவுனா உதவுதல், கண்ணோட்டம்னா என்னது இரக்கம் கொள்ளுதல், வாய்மையோடுனா இனிய சொல்லே பேசுதல். சரிங்களா? அதாவது பொய் கூறக்கூடாது அப்படின்ற மாதிரி பல மீனிங் சொல்ல வாய்மையோடு அப்படின்றது. சரிங்களா? இந்த 5 சால்பும் இந்த 5ம் இருக்கக்கூடியதான் வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஊன்றிய தூண் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். அப்போ அது என்ன அது ஏகாதசி உருவக அணி. சரிங்களா? இன்னொரு ஷார்ட்கட் இது, இன்னொன்று ஞாபகம் வச்சுங்க. இது மாதிரி பார்த்துக்கிறீங்களா, இது மாதிரி ப்ராக்கெட்டில் போட்டு குத்துந்தாங்கன்னா ஒன்று. சரிங்களா? இன்னொன்று தூண், கல், கொல் இப்படி சொல்கிறது எல்லாமே எப்படி வரணும், அப்படியே ஏவலாக வரணும். சரிங்களா? அது மாதிரி வந்துன்னா ஏகாதசி உருவக அணி. இது புரிஞ்சுக்குங்க. சரிங்களா?
ஏதோ ஒரு நம்மளுக்கு தெரிஞ்சது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஒன்று பாருங்கள். கொல்லா நலத்தது நோன்மை பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு. இதில் பயின்று வந்துள்ள அணி என்ன அப்படின்றாங்க. எடுத்துக்காட்டு ஊமை அணி. எடுத்துக்காட்டு ஊமை அணி. அப்போது கொல்லா நலத்தது நோன்மை. நோன்மைனா வலிமைன்றாங்க. பிறர் தீமை மற்றவங்களுடைய தீமை சொல்லா நலத்தது சால்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொல்லா சொல்லா இதெல்லாம் வந்ததுன்னா எடுத்துக்காட்டு ஊமை அணி. சரிங்களா. எடுத்துக்காட்டு ஊமை அணி. அடுத்து போவோம். அன்பும் ஆர்வமும் அடக்கமும் சேர்ந்தும் உண்மை தன்மை உறுதியும் மிகுந்தும் தன்னல மறுப்பும் சகிப்பு தன்மையும் இயல்பாய் அமைந்தும் இன்ப சொரூபம. இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார் அப்படின்றாங்க. நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். அன்பும் ஆர்வமும் அடக்கமும் சேர்ந்தும். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இந்த பாடலடி யாருதுனால இது வரைக்கும் கேட்டது கிடையாது. எது தெரியுமா கேட்பாங்க. தமிழனென்று சொல்லாடா தலை நிமிர்ந்து நில்லாடா. சரிங்களா. அது இவருக்கு அந்த வாசகெல்லாம் இவருக்கு கேட்பாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இது. சரிங்களா. ஸோ அதிலிருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்களே. அடுத்து போகும். தாயாய் நின்று தரணியை தாங்கும் தாரமாய் வந்து தளர்வை போக்கும் உடன்பிறப்பாகி உறுதுணை புரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகளார். மகளாய் பிறந்து சேவையில் மகிழும் அயலாராய் தமக்கு அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும். இது வந்து நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். தாய் மனைவி தமக்கை தங்கை மகள் என பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என்பதனை எடுத்து காட்டியுள்ள கவிஞரும் நாமக்கல் கவிஞர். இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. அடுத்து போகும். பொருந்தாதது எது. சுயரூபம் அப்படின்னா அவங்களுடைய முழுவடியும் பற்றியா உன் சுயரூபம் காட்டிட்ட பற்றியா அப்படின்னுவாங்க. சரிங்களா. அதான் எவ்வளோ தான் உனக்கு நான் எவ்வளோ அட்வைஸ் கொடுத்தாலும் ஆனால் பார்த்தியா நீ உன் சுயரூபம் காட்ட பற்றியா அப்படின்றது அதுதான். சரி. சுயரூபம் அப்படின்னா அவங்களுடைய வடிவம். தரணி என்றால் உலகம். தாரம் என்றால் மனையாள் அதாவது மனைவி. அயலர் என்றால் உறவல்லாதோர். நம்ம மேலே பார்த்தோம். அயலர்னா பகைவர் அதாவது மாற்றார்னா பகைவர்னா அயலர்னாலும் உறவர் அல்லாதோர். அன்பும் ஆர்வமும் அடக்கமும். இதில் பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு கேட்குறாங்க. ஒரு இம்மு 2 இம்மு 3 இம்மு என்ன பண்ணுறான் என்றான் 1 2 3 எண்ணுமை. என்ப சொரபம் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்றாங்க. உருவகம். உருவகம். இன்ப சொரபன்றத உருவகம். இது கேட்பாங்க. கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. கவிஞர் வே. ராமலிங்கனார் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மோகனூரில் பிறந்தார். மோகனூரில் பிறந்திருக்கிறாங்க. இவங்களுடைய அப்பா அம்மா பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெங்கடராமன் அம்மணியம்மாள். வெங்கடராமன் அம்மணியம்மாள். தமிழக அரசனுடைய முதல் அரசவை கவிஞர் யார் அப்படின்னா நாமக்கல் வே. ராமலிங்கனார். தமிழ் அதாவது நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் அவர்களுக்கு நடுவண் அரசு என்ன குத்துச்சுன்னா பத்ம பூஷன் விருது கொடுத்துருக்கு. பத்ம பூஷன். தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் கொண்டாடப்படுபவர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இவருடைய வருடம் வந்து பார்த்தீங்கன்னா 1888 முதல் 1972. இங்கே பாருங்கள் இவருடைய நூல்கள் ஒன்றும் இல்லை. மலர் மலர் மலர்னு வந்து அது வந்து நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். சரிங்களா. நாமக்கல் கவிஞர் பாடல்கள் கவிதை தொகுப்புள் தெய்வ திருமலர், தமிழ்த்தேன் மலர், காந்தி மலர், தேசிய மலர், சமுதாய மலர், பெரியோர் புகழ் மலர், திருநாள் மலர், சிறு காப்பிய மலர், இசை மலர், அறிவு மலர், பல்சுவை மலர் ஆகிய தலைப்புகளில் கவிதைகள் அமைந்துள்ளன. அப்போ மலர் மலர் மலர்னு வந்தால் நாமக்கல் கவிஞர் பாடல். சரிங்களா. ஸோ அவர் தான் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாதது எது. நாமக்கல்லனுடைய படைப்புகள். எல்லாம் ரெடி ஆகுங்க. ஷார்ட்கட்டு பார்க்கலாமா. ஓகே. ஒடியா பார்த்துங்க. இசை நாவல் 3. சரிங்களா. இசை நாவல் வந்து 3 நம்ம சொல்லியிருக்கிறோம். அதாவது இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்லி 3. சரிங்களா. இசை நாவல் வந்து 3. எதையாவது ஒன்று வச்சு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா. இயல் இசை நாடகம் அதுன்றது 3. நெக்ஸ்ட் வந்து இலக்கிய திறனாய்வுகள் 7. இலக்கிய திறனாய்வுகள் 7. சரிங்களா. அதாவது இலக்கியம் மொத்தம் எத்தனை வகைப்படும். 5 வகைப்படும். சரிங்களா. எழுத்து சொல் பொருள் யாப்பு அப்படின்னு சொல்லி 5 வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவிர்த்து ஒரு இலக்கியம் எழுதணும் அப்படின்னா 2 தேவை. என்னென்ன தேவை. ஒரு எப்படி சொல்கிறது உயிர்மை எழுத்து தேவை. சரிங்களா. அது உயிர்மை எழுத்து எப்படி வரும். இக்கு
ஆ 2 சேர்த்தா தான் கா. சரிங்களா? ஸோ அது மாதிரி 2 எக்ஸ்ட்ரா தேவையாக இருக்கும். அதனால் வந்து 7 ஏதாவது ஒன்று வச்சு ஞாபகம் வச்சுக்கங்க. சரிங்களா? இலக்கிய திறன் ஆய்வுகள் 7 ஆய்வு பண்ணணும் இல்லையா? அது ஏன் இலக்கியத்தை ஆய்வு பண்ணணும் இல்லையா? அதனால் ஓகேவா? ஏன்னா நம்ம சாதாரணமாக ஏதாவது ஒரு எழுத்து கூட ஃபார் எக்ஸாம்பிள் கா அதுக்கு தான் சொன்னேன். காவுக்கு வந்து இக்கு கூட்டல் ஆன்னு சொல்லி போடுறோம். ஏருக்கு முன்னே 5 இலக்கணம் எழுத்தா? அதாவது இது இலக்கணம் டைப்பு மொத்தம் 5 இருக்குதா? இதையும் இருக்கணும், இதையும் இருக்கணும். இது இருந்தால் தான் அதை வந்து ஆய்வாக பண்ண முடியும். அப்போ இது ஒன்று மொத்தம் சேர்த்து 7. ஏதாவது ஒன்று வச்சு ஞாபகம் வச்சு உங்கள் இஷ்டம். அடுத்து போவோம். கட்டுரைகள் 12. 12வது படிக்கிற பையன் கட்டுரை எழுதுவான். இப்போ எல்லாருமே எழுதுகிறாங்க. நாம் படிக்கிற டைமில் சொல்கிறேன். சரிங்களா? அப்போ 2000க்கு முன்னாடி. சரிங்களா? 2001, 2010 வரைக்கும் சொல்லலாம். சரிங்களா? எல்லாருமே எழுதுகிறாங்க. 6வது பசங்களே கட்டுரை எழுதுவாங்க. பட் நாம் இதுவாக புரிஞ்சுக்கிட்டு 12வது படிக்கிற பையன் கட்டுரை எழுதுவான். சரிங்களா? அடுத்து கவிதை தொகுப்பு. 10வது படிக்கிற பையன் கவிதை எழுதுவான். எப்படி? 10வது படிக்கிற பையன் கவிதை எழுதுவான். 12வது படிக்கிற பையன் கட்டுரை எழுதுவான். தன் வரலாறுனா நம்மளுடைய வரலாறு நம்ம என்ன பண்ணுவோம்? இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? இப்போ என்ன நடக்குது? இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு யூகம் இருக்கும். அப்போது மூணு காலத்தை பற்றியுமே நாம் சொல்கிறோம். அப்போது தன் வரலாறு 3. நெக்ஸ்ட் வந்து சிறுகாப்பியம் மொத்தம் எத்தனை இருக்குது? 5 காப்பி இருக்குது இல்லையா? ஸோ அதான் 5 சிறுகாப்பியங்கள் 5 போட்டுங்க, அவ்வளோதான். புதினம் வந்து பார்த்தீங்கன்னா 5. புதினம் 5. புதினா எவ்வளோ ஒரு கத்தை? 5 ரூபா ஒரு கத்தை. புதினா 5 ரூபா ஒரு கத்தை. நெக்ஸ்ட் வந்து மொழிபெயர்ப்புகள் 4. ஒரு கவிஞர் அப்படின்னு இருந்தால் அவர் கட்டாயம் எப்படி சொல்ல ஒரு 4 மொழியாவது தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அப்படி தெரிஞ்சதுதான் ஒரு 4 மொழியாவது மொழிபெயர்க்க முடியும். சரிங்களா? ஸோ அப்போது மொழிபெயர்ப்பு 4. ஸோ இது ஒரு சின்ன ஷார்ட்கட்டு. சரிங்களா? இது புரிஞ்சுக்கணும். அடுத்து போவோம். தெல்லையாடி வள்ளியம்மையின் பெற்றோர் பெயர் என்ன அப்படின்னாங்க. ஸோ அவங்களுடைய அப்பா பேர் வந்து முனுசாமி, அம்மா பேர் வந்து மங்களம். அடுத்து போவோம். தெல்லையாடி வள்ளியம்மையின் பெற்றோர் பெயர் முனுசாமி, மங்களம். அவர்கள் பிறந்த ஊர் வந்து புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தெல்லையாடி அப்படின்ற இடம் தான். தெல்லையாடி வள்ளியம்மை பெற்றோர் முனுசாமி மற்றும் மங்களம் என்ன வேலை செஞ்சாங்க அப்படின்னா நெசவு தொழில் வந்து செஞ்சுருக்கிறாங்க. நெசவு தொழில் நெசவு தொழில் பாதிப்பால் வறுமையில் வாடிய முனுசாமி தன் மனைவி மங்களம் அவர்களுடன் வேலை தேடி எங்கே போகிறாங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்காவுக்கு போகிறாங்க. தென்னாப்பிரிக்கா. நெசவு தொழிலில் பாதிப்பால் வறுமையில் வாடிய முனுசாமி தம் மனைவியுடன் வேலை தேடி தென்னாப்பிரிக்காவில் குடியேறினர். அங்கு ஜோஹன்ஸ்பர்க் என்னும் நகரத்தில் ஒரு சிறிய அளவில் என்ன பண்ணுறாங்க? காய்கறி வியாபாரம் பண்ணுறாங்க, செய்து வந்தனர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காய்கறி வியாபாரம். வீரமங்கை அதாவது வள்ளியம்மை பிறந்த ஆண்டு எப்போ அப்படின்னா 1898. 1898. சரிங்களா? வீரமங்கை வள்ளியம்மை 1898 எங்கே பிறகுறாங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் பிறந்திருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்களேன், வீரமங்கை வள்ளியம்மை தென்னாப்பிரிக்காவில் பிறந்தார். எனினும் இவர் தாயார் பிறந்த ஊரான புதுச்சேரி மாவட்டத்தை சேர்ந்த தெல்லையாடி அப்படின்ற பேர் வச்சு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க? தெல்லையாடி வள்ளியம்மைன்னு சொல்லி பேரே வச்சுட்டாங்களாம். சரிங்களா? அவங்களுடைய அம்மாவுடைய ஊர் அது. அப்பா ஊர் கிடையாது, அம்மாவுடைய ஊர். அடுத்து இங்கே பாருங்களேன். தென்னாப்பிரிக்கா நாட்டின் திருமண பதிவு சட்டப்படியும் கிறித்துவ மத சட்டப்படியும் நடைபெறாத திருமணம் செல்லாதது என்று அந்நாட்டு உச்சநீதிமன்றம் 1913 ஒரு தீர்ப்பு தராங்க. சரிங்களா? அதாவது நம்மளுடைய எப்படி சொல்கிறது, பொதுவாக நம்ம இந்துக்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமானது. ஓகேங்களா? ஸோ தாலி கட்டணும், அதுக்கு அதுக்கு முன்னாடி வந்து நிச்சயதார்த்தம் நிறைய சடங்கெல்லாம் நம்மளுது இருக்குது. சரிங்களா? ஸோ கிறிஸ்டின் அப்படின்னா அவங்களுக்கு உண்டான முறையில் அவங்க திருமணம் செஞ்சுப்பாங்க. முஸ்லீமும் அது மாதிரி தான். சரிங்களா? அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க? கிறித்துவ மத சார்பு இல்லாது எதுவுமே கிடையாது, திருமணமே கிடையாது, அதெல்லாம் செல்லாது அப்படின்னு சொன்னதுனால இவங்கன்னா அது டென்ஷன் ஆகுது. இது என்னடா இது? ஏற்கனவே என் பொண்டாட்டிக்கு நான் திரும்ப தாலி கட்டணுமா? இது என்னடா இது கதையாகுது அப்படின்னு யோசிக்க. ஓகே, அது எப்போ அப்படின்னா நீதிமன்றமே சரிங்களா? உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு கூட 1913. சரிங்களா? அடுத்து போவோம். தென்னாப்பிரிக்கா நாட்டில் அதுதான் சொல்லி வச்சுருக்காங்க. சரிங்களா? 1913 தீர்ப்பு வெளிவந்ததான் அங்கு குடியேறி இருந்த இந்தியர்கள் அனைவருக்கும் எதிராக அமைந்திருந்தது. சரிங்களா? இதனால் பாதிக்கப்பட்ட இந்தியர்கள் தமது உரிமையை மீட்க அறப்போராட்டங்களில் ஈடுபட்டார்கள். அப்போராட்டத்தினை யார்? காந்தியடிகள் தலைமை ஏற்று வழிநடத்தினார். 1993 சார் போயிருப்பார். எங்க? தென்னாப்பிரிக்கா போயிருப்பார் காந்தியடிகள். 1893 தென்னாப்பிரிக்கா போயிருப்பார். சரிங்களா? ஓகே,
அதுக்கு அடுத்தது போவோம். 1913ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 23ஆம் நாள் டேஸ் என்னும் இடத்தில் நடைபெற்ற அறப்போரில் வள்ளியம்மை கைது செய்யப்பட்டார் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் வால் வால்ஸ்டாட் அப்படின்ற இடத்துல சரிங்களா. 1913ஆம் ஆண்டு டிசம்பர் 23ஆம் நாள் வால்ஸ்ரெஸ்ட் என்னும் இடத்தில் நடைபெற்ற அறப்போரில் வள்ளியம்மை கைது செய்யப்பட்டார். அவருக்கு தென்னாப்பிரிக்கா நீதிமன்றம் 3 மாத கடுங்காவல் தண்டனை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 3 மாதம்தான். ஆனால் அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, சின்ன பொண்ணு இல்லையா, ரொம்ப வயசு வந்து சின்ன பொண்ணு. இங்கே பார்த்துங்களா 1898 பிறந்திருக்கும் குழந்தை சரிங்களா. அப்போது 1/9/1/3 அப்போ பாருங்களேன், கொஞ்சம் வயசு தான் ஆகுது. சரி பார்ப்போம். இது ஏன்னா இது வருஷம் கீழே கொடுத்துருப்பாங்க. அதனால் தென்னாப்பிரிக்காவில் இந்தியர் தமது உரிமையை மீட்க அறப்போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள். அப்போராட்டத்தினை காந்தியடிகள் தலைமை ஏற்று வழிநடத்தினார். போராட்டத்தின் பொழுது காந்தியடிகள் நிகழ்த்திய வீரம் செறிந்த உரை சிறுமி வள்ளியம்மையின் மனதில் ஆழமாக பதிந்தது. சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என்று வள்ளியம்மையிடம் கேட்டவர் யாருன்னா காந்தியடிகள் அப்படின்றாங்க. சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என்று வள்ளியம்மை என்பவரிடம் காந்தியடிகள் கேட்டார். அதுக்கு வந்து உடல்நிலை தளர்ந்திருந்த அந்நிலையிலும் கூட இல்லை மீண்டும் நான் சிறைக்கு செல்வேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. அடுத்து போவோம். அதான் அந்த சாப்பாடு எதுவும் அந்த குழந்தைக்கு செட் ஆகாது சரிங்களா. வள்ளியம்மைக்கு வந்து செட் ஆகாது. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளியே வந்துடுவாங்க. அந்த டைமில் இவர் வந்து காந்தியடிகள் போய் மீட் பண்ணுவார். என்னம்மா திரும்ப சிறை தண்டனை நீங்கள் போகிறதுக்கு தயாராக இருக்கிறியா, முடியுமா அப்படின்னு. அதுக்கு குழந்தை வந்து இது மாதிரி சொல்லிட்டு இருக்கு. ஓகே. தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்களின் நலனுக்காக போராடி சிறை சென்று உடல்நலம் குன்றிய நிலையிலும் இங்கே பாருங்கள், இந்தியர்களின் நலனுக்காக எத்தகு இன்னல்களை நான் ஏற்பேன், அதற்காக என் உயிரை கூட நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து வள்ளியம்மை வந்து சொல்லியிருப்பாங்க. சிறை சூழலால் உடல்நலம் குன்றிய வள்ளியம்மை 1914 பிப்ரவரி 22ஆம் நாளன்று தமது எத்தனையாவது அகவையில் மரணமடைந்தார்னா 16வது வயதில் மரணமடைந்தார். அப்போது நான் முன்னே சொன்னேன் சரிங்களா, கணக்கு போட்டு விட்டு வந்துட்டேன். 1918 சரிங்களா. ஸோ 14னா 6 1 அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சரிங்களா. ஸோ 16 வயதில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து இறந்துட்டு இருக்கும். ஓகேங்களா. என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் எனக்கு பேரிடியாக இருந்தது அப்படின்னு காந்தியடிகள் ரொம்ப வருந்தி சொல்லியிருக்கிறாங்க. மாதர்களுக்கு அணிகலன்களாய் திகழும் துன்பத்தை தாங்கும் மன வலிமை தன் மானம் நல்லொழுக்கம் ஆகியவற்றிற்கு இலக்கணமாக திகழ்ந்தார். அவருடைய தியாகம் வீண் போகாது. சத்தியாகிரகத்திற்கு உயிர் நீர்த்த அவருடைய உருவம் என் கண் முன் நிற்கிறது. நம்பிக்கைத்தான் அவரது ஆயுதம் சரிங்களா. இது பார்த்துங்க, நம்பிக்கைத்தான் அவருடைய ஆயுதம். இது மேலே டபுள் கொட்டேஷனில் கொடுத்து வச்சுக்கிறாங்க சரி. என்று தெல்லையடி வள்ளியம்மை குறித்து இந்தியன் ஒப்பீனியன் இதழில் காந்தியடிகள் எழுதியிருக்கிறாங்கப்பா. இது வந்து இதழ் சரிங்களா, இந்தியன் ஒப்பீனியன் இதழ் சரிங்களா, இந்தியன் ஒப்பீனியன் இதழ். அடுத்த கொஸ்டின் போவோம். தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் என்பவர் தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகம் என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார். இங்கே தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நூல் அப்படின்னா தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகன்றது நூல், இதழ்னா இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்றது இதழ் சரிங்களா. அடுத்து போவோம். தெல்லையாடி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருக்கடையூருக்கு தெற்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி புதுச்சேரினாங்க, இப்போ நாகப்பட்டினறாங்க. என்னன்னு சொல்கிறது. ஓகே. வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பிறந்த பெண் புலிக்குட்டிக்கு என்ன சொல்கிறாங்க, பெண் புலிக்குட்டிக்கு தெல்லையாடி வள்ளியம்மை நினைவாக வள்ளி என பெயர் வச்சிருக்கிறாங்களா. வண்டலூரில் பூங்காவில் பிறந்த பெண் புலிக்குட்டிக்கு வள்ளி அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருக்கிறாங்களா. காந்தியடிகள் மேற்கொண்ட சத்தியாகிரக வேள்வி பணியின் போது பலியாகி அவரை மகாத்மா என்ற உயர்நிலையை நோக்கி திருப்பிய பெருமை யாருக்கு இருக்குது, வள்ளியம்மைக்கு இருக்குது அப்படின்றாங்க. அதே மாதிரி வள்ளியம்மை என்பவரின் நினைவை போற்றும் வகையில் தெல்லையாடியில் தமிழ்நாடு அரசு அவரது சிலையை நிறுவியிருக்கிறாங்களாம். இது தவிர்த்து இன்னொன்று பண்ணியிருப்பாங்க. கோஆப்டெக்ஸ் என்று அழைக்கப்படும் தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் சென்னையில் உள்ள 600வது விற்பனை மையத்திற்கு தெல்லையாடி வள்ளியம்மை மாளிகை என ஒரு பெயரே வச்சிருக்கிறாங்களாம். தென்னாப்பிரிக்கா நாட்டில்
இந்தியரின் நலனுக்காக போராடிய வீரத்தமிழ் மங்கையரின் பெயர் என்ன அப்படின்றாங்க. தில்லையாடி வள்ளியம்மை. ஸோ அவங்க நடுவண் அரசு வந்து அஞ்சல் தலை எப்போ வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னா 31/12/2000 வெளியிட்டிருப்பாங்க. சரிங்களா, 2000 வெளியிட்டிருப்பாங்க. காந்தியடிகள் தமிழ் மீதும் தமிழ் மொழியின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டதற்கு ஒரு காரணமாக அமைந்தது எது அப்படின்னா தில்லையாடி வள்ளியம்மை. நெக்ஸ்ட் பாருங்க, தவறானது எது? தமிழ்நாட்டில் நாயக்கர் மரபில் பெண்கள் முடிசூடி ஆட்சி செய்ததாக வரலாறு உண்டு. சரி, இருக்கட்டும், நல்லது. தமிழ்நாட்டில் அதே தான் தப்பு. சரிங்களா, ஸோ ஏன்னா அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாதான். சரிங்களா, தமிழ்நாட்டில் நாயக்கர் மரபில் பெண்கள் முடிசூட்டி ஆட்சி செய்ததாக வரலாறே இல்லை. யார் வர்றதுக்கு முன்னாடி அப்படின்றது பின்னாடி நம்ம பார்ப்போம். சரிங்களா, ஆக்சுவலாக வந்து அந்த காலத்தில் வந்து இந்த சதி, சரிங்களா, எப்படி சொல்கிறது, ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா மனைவி வந்து தொடக்க காலத்தில் கணவன் இறந்துட்டாங்கன்னா மனைவி ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு விழுந்து இறந்துருவாங்க. சரிங்களா, யாருடைய வற்புறுத்தலும் இல்லாதன் பேரில். கொஞ்சம் காலம் வளர வளர என்ன ஆகுது அப்படின்னா, அது வந்து எல்லாருக்குமே அப்படி செட் ஆகாது இல்லையா. இப்போ கல்யாணம் ஆகி ஒரு 50 வருஷம் சந்தோஷமாக வாயிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த டைமில் போய் விழலாம். கல்யாணம் ஆகி ஒரு 4-5 வருஷம், ஒரு 4-5 மாதம் அப்படின்னு தான் அன்னத்துக்கு ஏன் போய் விழணும்? இது எல்லாருமே யோசிக்கிறோம் தானே. நம்மளும் அக்கா தங்கச்சியும் எல்லாரும் வச்சுட்டு தானே இருக்கிறோம். நம்மளுக்கும் அந்த யோசனை வரும் இல்லையா. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சதி வந்து தூக்கணும் அப்படின்றதுனால தான் 1829 டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி சட்டத்தை வந்து கொண்டு வந்தார் ராஜாராம் மோகன் ராய் வில்லியம் பென்னிங் பிரபு. சரிங்களா, இது ஞாபகம் வச்சுங்க. இது ஒரு நல்ல முறை தான் அது. சரிங்களா, சரி, ஓகே. ஸோ அப்போது தமிழ்நாட்டில் நாயக்கர் மரபில் பெண்கள் முடிசூடி ஆட்சி செய்தாக வரலாறு இல்லை. சரி, காப்பாட்சியாளராக ஆட்சி புரிந்துள்ளனர். சரிங்களா, அதற்கு சிறந்த சான்றாக திகழ்ந்தவர் தான் ராணி மங்கம்மாள். சரிங்களா, ராணி மங்கம்மாள் ஃபர்ஸ்ட் ஒன்று தப்பு. சரிங்களா, அடுத்து போவோம். முன்னாடி வந்து வள்ளியம்மை பற்றி பார்த்தோம். இப்போ நான் பார்க்க பார்த்து ராணி மங்கம். கம்பல்சரி கொஸ்டினுங்க, இங்கெல்லாம் கம்பல்சரி கொஸ்டின் பார்த்துங்க. அரசாட்சியை அடக்கத்தோடும் தந்திரத்தோடும் நாம் நோக்க வேண்டும். முன்கோபமும் அதன் விளைவும் அரசியலில் ஒருபோதும் வெற்றியை தராது. அது நிகழ்காலத்துக்கு நல்லா நடந்துட்டு இருக்குது. நிகழ்காலத்துக்கு நல்லா நடக்குது அரசியலில். சரிங்களா, அதுதான் இந்த மாதிரி சொல்கிறாங்க பாருங்கள். அரசாட்சியை அடக்கத்தோடும் தந்திரத்தோடும் நாம் நோக்க வேண்டும். முன்கோபமும் அதன் விளைவும் அரசியலில் ஒருபோதும் வெற்றியை தராது. ஒருவேளை ஸ்டாலின் சார் இல்லாமல் கருணாநிதி சார்கான் இருந்திருந்தார்னா இப்போ கைது பண்ணி போனாங்க இல்லையா 2 அமைச்சர்கள், கட்டாயம் கைது ஆகிருக்க மாட்டாங்க. ஏன்னா கருணாநிதி சாருக்கு வந்து அந்த தந்திரம் தெரியும். சரிங்களா, ஒரு அரசியல் வந்து எப்படி அணுகணும் அப்படின்றது அவருக்கு தெரியும். இவருக்கு அது தெரியாததுனால தான் இது வரைக்கும் 2 அமைச்சர் போயிருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி ஒன்று, பொன்முடி ஒன்று. இன்னும் 11 அமைச்சர்கள் பேர் வெளி லிஸ்ட்டில் இருக்குது. சரிங்களா, இவங்க கட்டாயம் போகிறதுக்கு 99% வாய்ப்பு இருக்குது. அது காரணம் என்னென்னா இந்த தந்திரம் தெரியாது தான். சரிங்களா, முக்கியமான காரணம். சரி, ஓகே, நம்ம ஏரியாவுக்குள்ளே வரும். அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, பகைவரை எதிர்கொள்ள எப்போதும் ஆயத்த நிலையில் இருப்பதோடு மிகுந்த பொறுமையுடனும் செயல்பட வேண்டும் என்றெல்லாம் மகனுக்கு அறிவுரை கூறியவர் யார் அப்படின்னா ராணி மங்கம்மாள். ராணி மங்கம்மாள். அடுத்து போவோம். நாட்டை ஆளும் பொறுப்புக்கு வந்துவிட்டால் அனைவரையும் தம் குழந்தைகள் போல் எண்ணி அன்பு செலுத்துதல் வேண்டும் என்று அறிவுரை கூறியவர் யார்னா ராணி மங்கம்மாள். ஒரு நல்ல ஒரு கருத்து இது. அடுத்து போவோம். ராணி மங்கம்மாள் அவர்களின் மகன் பெயர் வந்து அரங்க கிருட்டின முத்து வீரப்பன். ராணி மங்கம்மாள் அவர்களின் பேரன் பேர் வந்து விஜயரங்க சொக்கநாதன். அதாவது இந்த பேர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. டைரெக்டாக இந்த பேரே கேட்டாங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ராணி மங்கம்மாள் அவர்களின் மகன் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா அரங்க கிருட்டின முத்து வீரப்பன். அவங்களுடைய பேரம்பேர் என்ன பேர்? விஜயரங்க சொக்கநாதன். நேர்மையை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை என்னும் உணர்வோடும் நடுவு நிலைமை பண்போடும் அமைதியாக ஆட்சி நடத்தி மக்களிடம் நற்பெயர் பெற்றவர் யார் அப்படின்னா அரங்க கிரீட்டின முத்து வீரப்பன். சரிங்களா, அரங்க கிரீட்டின முத்து வீரப்பன் யார்? இவங்க ராணி மங்கம்மாளுடைய பையன். சரிங்களா, அடுத்து போவோம். அரங்க கிருட்டின முத்து வீரப்பன் எத்தனை ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தார்னா வெறும் 7 வருஷம் தாங்க ஆட்சி புரிஞ்சிருப்பார் அவர். சரிங்களா, ராணி மங்கம்மாள் அவர்களின் மருமகள் பேர் சின்ன முத்தம்மாள். அவங்களும் இறந்துட்டு இருப்பாங்க. இப்போ பாருங்களேன், ராணி மங்கம்மாள் அவர்களின் பேரன் விஜயரங்க சொக்கநாதர் பெயரளவில் அரியணை ஏறிய ஆண்டு 1688.
ராணி மங்கம்மாள் என்பவர் துயரங்களை தாங்கிக் கொண்டு ஆட்சி கடமையை அழகுற ஆற்றக்கூடிய வீராங்கனை என மக்கள் போற்றி புகழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ராணி மங்கம்மாள் அவர்களின் போர்ப்படை தளபதியின் பெயர் என்ன? நரசப்பையன். நரசப்பையன். ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு வாழ விடுவதே தர்மம் என்ற கொள்கையை ராணி மங்கம்மாள் என்பவர் பின்பற்றினார். ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும், அதுதான் உண்மை. சரிங்களா? ஒருத்தருக்கு இது இந்துக்களை பிடிக்கும், ஒருத்தருக்கு முஸ்லீம் பிடிக்கும், ஒருத்தருக்கு வந்து கிறிஸ்டின் பிடிக்கும். சரிங்களா? இன்னும் நிறைய இருக்குது. சீக்கியம், பௌத்தம், ஜொராஸ்ட்ரம், இது மாதிரி நிறைய யூதர், இது எல்லாமே இருக்குது. சரிங்களா? ஒரே பிறகுறானா வந்து இன்னொரு இதுக்கு கன்வெர்ட் ஆகிறான் அப்படின்னு போயிட்டா அது அவனுடைய விருப்பம், மாறி போயிடலாம். சரிங்களா? இல்லை எனக்கு அங்கே வந்து எனக்கு பிடிக்கல, நான் ஏற்கனவே நான் இருந்த இடத்துக்கே வரணும்னால அதுக்கும் அலௌடு, எல்லாமே அலௌடு. நம்ம இந்திய அரசியலமைப்பு எல்லாத்துக்குமே உரிமை கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இது நிறைய எப்படி சொல்கிறது, அதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கிறிஸ்டினாக கன்வெர்ட் ஆவாங்க. இப்போ நிறைய கிறிஸ்டினாக கன்வெர்ட் ஆகணுங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, திரும்ப இந்துவாகவே வந்துடுறாங்க. நான் அதுமாரி ஒரு காலம் வந்து இப்போ போயிட்டுருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரசியலமைப்பு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்குது. ஓகேங்களா? இது சமய சுதந்திரம். சரிங்களா? என்ன ஆர்டிக்கல் டக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஆர்டிக்கல் 25லிருந்து 29ல் 2 வரைக்கும் சொல்லுதா? 29ல் 2 வரைக்குமே சொல்லும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக்கில் வந்து 25, 26, 27, 28 நிறுத்திருப்பாங்க. இது என்னது? தேவையான சூஸ் பண்ணலாம், தேவையான சமயத்தை சூஸ் பண்ணலாம், அந்த சமயத்தை வந்து நிர்வகிக்கலாம், வரி எதுவுமே கட்ட தேவையில்ல. 27 வரி எதுவுமே கட்ட தேவையில்ல. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 28 சொல்லுது. 28 பொறுத்த வரைக்கும் ஒரு அந்த இந்த சடங்குல, அது இப்போ ஒரு இது பள்ளிக்கூடத்தில் ஏதாவது அந்த சமயம் சார்ந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தால் அதில் போய் கலந்துக்கலாம், கலந்தாமல் போயிடலாம். அது வந்து நம்ம விருப்பம். ஸோ 28, 29ல் 2 சொல்லுது. அதாவது பள்ளிக்கூடத்தில் இருக்குது இல்லையா, அங்கெல்லாம் வந்து சாதி பாகுபாடு பார்க்கக்கூடாது, இந்த ஏற்றத்தாழ்வெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு 29ல் 2 வந்து சொல்லுது. சரிங்களா? எப்படி சொல்கிறது, எல்லோரும் வந்து ஒற்றுமையாக இருக்கணும், இந்த சாதி இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. சரிங்களா? அதை அவங்க வந்து குறிப்பாக சொல்ல போனால் மதத்தை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லும். ஓகேங்களா? ஏன்னா இது ஃபுல்லாக வந்து சமயம் பார்க்கக்கூடாது, எல்லோரும் ஒன்றிணைந்து எப்படி சொல்கிறது ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றது 29ல் 2 சொல்லும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்களே, தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கை கொண்டு வாழ்வதோடு வாழ விடுவதே தர்மம் என்ற கொள்கையை ராணி மங்கம்மாள் பயன்படுத்தியிருக்கிறாங்க. சரிங்களா? பின்பற்றினான்றாங்க. அடுத்து போகும். சமய தொடர்பாக சிறை வைக்கப்பட்ட முக்கியமான ஆளுங்க இது பாருங்க. மெல்லோ பாதிரியாரை விடுதலை செய்ததோடு போசேத் என்ற குருவை தம் அரசவையில் வரவேற்று சாப்பாடும் போட்டிருக்கிறாங்க. விருந்தோம்பியவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யாருன்னா ராணி மங்கம்மாள். மெல்லோ பாதிரியாரை வந்து விடுதலை செஞ்சுருக்கிறாங்க. போசேத் அவர் வந்து போதனம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ போசேத் போதனம் அப்போ அப்படின்னு ஞாபகம் வச்சு போ அப்படின்னு ஞாபகம் வச்சு அவர் வந்து சாப்பாடுக்கு வந்து கூப்பிட்டு அவங்க சாப்பிட்டு போட்டுருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலைக்கு ராணி மங்கம்மாள் என அழைக்கப்படுகிறது. அந்த நெடுஞ்சாலைக்கு பேர் அது வச்சிருக்கிறாங்க. மத்திய சந்தை, மதுரை கல்லூரி, உயர்நிலைப்பள்ளி கட்டடம், ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியாளருடைய தலைவரின் பழைய அலுவலகம். இதுங்க மாற்றுறதுன்னா இதுதான் மாற்றுவாங்க, புதிய பழையதை மாற்றுவாங்க. இது எல்லாத்தையுமே கட்டி கொடுத்தது யார் அப்படின்னா ராணி மங்கம்மாள் பழைய. அடுத்து இளைஞனின், அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்களா, அந்த கோயிலுக்கு ஒரு இடத்துல போயிருப்பாங்களாம். அந்நேரத்துக்கு சொல்கிறது இது பாருங்கள். இளைஞன் வேண்டுமென்றே தவறு செய்யவில்லை, பக்தி உணர்வில் தன்னை மறந்து கீழே இறங்கி வரும்பொழுது நான் எதிரே வருவதனை கவனிக்க தவறிவிட்டான். இறைவனுக்கு முன்னால் ஏற்றத்தாழ்வு இல்லை, அனைவரும் ஒன்றே, அவன் வழியில் போக விடுங்கள் என்று பெருந்தன்மையோடு கூறியவர் யார் அப்படின்னா ராணி மங்கம்மாள். சரிங்களா? இது ஒரு நல்ல கான்செப்ட். கீழ்கண்ட கூற்றுகள் தொடர்புடன், ஏதாவது யாருடன் தொடர்புடையதுன்றாங்க. துன்பங்கள் நம்மை செம்மைப்படுத்தி வளர்ப்பதற்கும் இன்பங்கள் நமக்கு விழிப்பூட்டுவதற்கும் வருவன என்பதனை உணர்ந்தவர், தன் நாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்று புகழுக்குரியவர். இது கொஸ்டின் பல முறை கேட்டிருந்த கொஸ்டின். சரிங்களா? தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்று புகழாரம் சூட்டப்படுபவர் யார் அப்படின்னா ராணி மங்கம்மாள். சரிங்களா? கீழ்கண்டவற்றில் தவறானது எது? யான் என்னும் தன்மை உரிமை பெயர் வேற்றுமை இருக்கின்றாங்களா? சரி இருங்க பார்ப்போம். 4வது தான் தவறம். சரிங்களா? யாங்கள் நாங்கள் என்னும் தன்மை பன்மை பெயர் வேற்றுமை உருபெருக்கும் போது
எங்கள் என தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களை, எங்களால், எங்களுக்கு, எங்களின், எங்களது என தெரிந்து வரும். இது எவ்வளோ இல்லை. இந்த எய்த்து புக்கில் கொடுத்துருப்பாங்க, அதை கொஞ்சம் பார்த்துங்க சரிங்களா. எய்த்து புக்கில் கட்டம் கட்டி கொடுத்துருப்பாங்க சரிங்களா, அது கொஞ்சம் பார்த்துங்க. நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ அப்படின்னு வந்தால் என்னென்ன வருது, நீர், நீவீர், நீயீர், நீங்கள் அப்படின்னு சொல்லி வரணும். நீ அப்படின்னு வந்தால் முன்னிலையில் சொல்கிறது இது எல்லாமே சரிங்களா. அதே மாதிரி நீ அப்படின்னு வந்தால் நின் அப்படின்னுலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வளவலான்னு இது நீங்கள் இதுவில் எய்த்து புக்கில் இருக்கிறது மட்டும் பாருங்களேன். ஏன்னா அதில் இருந்தால் கொஸ்டினே கேட்பாங்க சரிங்களா. இது இலக்கணம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை, பழைய புக்கில் சரிங்களா. புது புக்கில் இருக்கிற இலக்கணம் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இன்னொன்று, புக்கில் இருக்கிற மாதிரி இலக்கணம் அவங்க கேட்குறதும் இல்லை எங்கள் டிஎன்பிசியில் சரிங்களா. அதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுருக்கம், அந்த உள்ளே இருக்குது இல்லையா, சந்திப்பழையற்ற தொடர், இது மாதிரிலாம் தான் கேட்டிருப்பாங்க. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தாவே போதும். இங்கே தான் என்பது எப்படி வருதான், தன்னால், தனக்கு, இது மாதிரிலாம் சொல்லி வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்து போவோம். யான்னா எப்படி வருதுன்னா என் அப்படின்னு சொல்லி வருதான். தாம்னா தம்முன்னு வருதான். இதெல்லாம் கொஞ்சம் லேசாக பார்த்துங்க. இது பாருங்க, நீர், நீவீர், நீயீர், நீங்கள், இதெல்லாம் நீன்னு முன்னிலை பன்மையில் சொல்கிறாங்க. இரு, எங்கள், இது மாதிரிலாம் வருதுனால முன்னிலை பன்மை. பொருந்தாதது எது, தன்மை ஒருமை, யான், தன்மை ஒருமை யான். தன்மை பன்மை வந்து நாம். முன்னிலை உரிமைனா நீ, படற்கை உரிமைனா தான் அப்படின்னு சொல்லி வரணும். ஒன்று வராது, தான் அப்படின்னு சொல்லி வரணும். நிலைமொழியின் ஈரும் வருமொழியின் முதலும் சேர்வது எதுனா புணர்ச்சி. வாழை கூட்டல் மரம், வாழை மரம் அப்படியே வரும். எந்த விதமான எழுத்து தோன்றதோ கெடுறதோ இல்லை புணர்தோ எதுவுமே கிடையாது. தோன்றல், திரிதல், கெடுதல் எதுவுமே இல்லை சரிங்களா. அதான் வந்து இயல்பு புணர்ச்சி. ஓகே, அடுத்து போவோம். மரம் கூட்டல் வேர், வேர், இது என்ன ஆகுது அப்படின்னா இந்த இம்மு கெட்டு புணருது சரிங்களா. அப்போது கெடுதல் புணர்ச்சி. அடுத்து போவோம். தமிழ் கூட்டல் பாடம், தமிழ் பாடம், இப்போ எக்ஸ்ட்ரா வந்துருக்குது, அப்போ தோன்றல் புணர்ச்சி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கல் கூட்டல் சிலை, இந்த இல்லானது இர்ராக திரிந்துள்ளது, அதனால திரிதல் புணர்ச்சி, கற்சிலை சரிங்களா. அடுத்து போவோம். நிலைமொழியின் ஈறு குட்டியலோகரமாக இருந்து வருமொழியின் முதல் எழுத்து யகரமாக இருந்து புணரும்போது உகரம் இகரமாக திரியும். இதனை உகரம், இங்கே நல்லா புரிஞ்சுங்க, உகரம்னாவா தெரியுது, இகரமாக தெரியுது. குற்றிய லுகரம் குற்றிய லிகரமாக புணருது, அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது சரிங்களா. அடுத்து போவோமா. இங்கே பாருங்கள், குரங்கு கூட்டல் யாது, குரங்கி யாதுன்னு வருது. அடுத்து ஓகே, இந்த இது பாருங்கள், உயிர் வடி நுக்குரல் மெய்விட்டோருன்னு சொல்கிறது எங்கால் தான், நன்னூலார் தான் சொல்கிறாரு. எவ்வரியுமாய் முற்று மற்றொரு வழி அப்படின்றாங்க சரிங்களா. அடுத்து போவோம். கீழ்கண்டவற்றுள் எது இடைச்சொற்கள், மார்கழி, மயிலம், இதெல்லாம் கிடையாது, இடைச்சொற்கள் இது மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ என்று, கொல், அம்மை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இடைச்சொற்கள். நம்ம புக்கில் தான் சொல்கிறாங்க ஐ, மற்று, இதெல்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க, நம்ம புக்கில் இருக்குது சரிங்களா. அடுத்து கீழ்கண்டவற்றுள் எது பெயர் சொல் அப்படின்றாங்க. மார்கழி, மயிலம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெயர் சொற்கள். வினைச்சொல்னா நடந்தான், படித்தான், சென்றான், இதெல்லாம் வந்து வினைச்சொற்கள். உரிச்சொற்கள் இது சால, தவ, உரு, கடி, நனி, இதெல்லாம் வரும் சரிங்களா. கீழ்கண்டவற்றுள் மலை என்பதன் ஒரு பொருள் குறித்து பல சொற்கள் யாது. மலை பார்த்துங்க, மலை தான் கேட்டுக்கிறாங்க. மலை என்னென்ன பேர் இருக்குது, உச்சி, அதாவது வெப்பு, சிலம்பு, பொறுப்பு சரிங்களா. வெப்பு, சிலம்பு, பொறுப்பு, கோடு, உச்சி, நிறைய வரும் சரிங்களா. கோடு, கொம்பு, இதெல்லாம் கூட சொல்லுவாங்க சரிங்களா. வெற்பு, இது பார்த்துங்க, மலைன்னா இது கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க. வெற்பு என்பதன் பொருள் என்னன்னு கேட்டான்னா மலை. சிலம்பு என்பதன் பொருள் மலை. பொறுப்பு என்பதன் பொருள் மலை. அடுத்து போவோம். கீழ்கண்டவற்றுள் அழகு என்பதன் ஒரு பொருள் குறித்து பல சொற்கள் யாவைன்றாங்க. அழகுன்னா விடியப்பா நல்லா பல பொலிவாகிறப்பா. எழில் அப்படின்னா அழகு. வனப்பு என்றால் அழகு. இதை தவிர்த்து கவினி அப்படின்னாலும் அழகு சரிங்களா. கவின் அப்படின்னு சொல்லுவாங்க, கவின்னாலும் அழகு சரிங்களா. அடுத்து போவோம். கீழ்கண்டவற்றுள் கிளி என்பதன் ஒரு பொருள் குறித்து பல சொல் தருக அப்படின்றாங்க. கிளினா இங்கே வச்சு பாருங்களேன், முக்கியமாக இருந்துங்க. இத்தை, தத்தை, சுகாயம், சுகம், கிள்ளை சரிங்களா. தத்தை, சுகம், கிள்ளை.
அதாவது இதுக்கு என்ன பண்ணால் ஒரு சின்ன ஷார்ட்கட் வச்சுக்கலாங்க. ஏன்னா இது முக்கியம் இதெல்லாம் சரிங்களா. இப்போ வெறுப்புக்கு நம்ம எப்படி சொல்கிறது, வெறுப்புனா மலை, சிலம்பு, பொறுப்பு இதெல்லாம் சொல்லிட்டோம். அது கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அது நம்ம படிச்சிருக்கிறோம் சரிங்களா. அதே மாதிரி இது புது புக்கில் கூட வருது அதெல்லாம் சரிங்களா. பொறுப்பு இது வெறுப்பு வச்சு நம்ம படிச்சுக்கிறோம். புது புக்கில் வருது. ஆனால் இந்த கிளி அப்படின்றது வர்றதில்லை புது புக்கில். அப்போது என்ன பண்ணுறாரு தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா, தாத்தா வந்து ஒரு கிளி ஒன்று வளர்க்குறாரு. எப்படி வளர்க்குறாரு? பிள்ளை மாதிரி வளர்க்குறாரு. அது கத்தும்போது எப்படி இருக்குது? சுகமா இருக்குது. சரிங்களா? அப்போது கிளி என்பதற்கு தாத்தை எப்படி தாத்தா வந்து ஒரு கிளி வளர்க்குறாரு. அதுக்கு வந்து அதாவது வந்து பிள்ளை மாதிரி வருது. அப்போ கிள்ளை சரிங்களா? கிள்ளை அது கத்துறது எப்படி இருக்குதா? சுகமா இருக்குது. சரிங்களா? அப்போது கிளி, தத்தை அப்புறம் இது என்னது? சுகம், பிள்ளை இல்ல கிள்ளை சரியா? இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து போவோம் பாருங்களேன். கதிரவன் கதிரவன் என்பதன் ஒரு பொருள் குறித்து பல சொல் கேட்குறாங்க. கதிரவன் கதிரவன்னா என்ன சொல்கிறான்? ஞாயிறு சொல்லலாம், ஆதவன் சொல்லலாம், பகலவன் சொல்லலாம், இது மாதிரி சொல்லலாம் சரிங்களா. சூரியன் சொல்லலாம், இது மாதிரிலாம் இருக்குது சரிங்களா. அடுத்து போவோமா. அப்போது இதை வச்சு சொல்லிடுங்க பார்ப்போம். டக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். பொலிவு, எழில், வனப்பு இது என்ன சொல்கிறாங்க? அழகுக்கு மறுபெயர்கள் சரிங்களா. ரெண்டாவது தத்தை, சுகம், கிள்ளை இது என்ன சொல்கிறாங்க? கிளி கிளி. மூணாவது வெறுப்பு, சிலம்பு, பொறுப்பு இதுக்கு என்ன சொல்கிறாங்க? பொறுப்பு. மலைக்கு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கதிரவன் சூரியனுக்கு சொல்கிறாங்க சரிங்களா. கதிரவன் ஓகேங்களா. அடுத்து போகலாமா? கிளியரா? ரொம்ப நேரம் தான் போயின்னுக்குது வீடியோ சரிங்களா. ஒரு 40 நிமிஷத்துக்கு மேலே போயின்னுக்குது. ஓகே. கீழ்கண்டவற்றில் இரக்கம் என்பதன் பொருள் கேட்குறாங்கப்பா. அருள், பரிவு, கருணை சரிங்களா. அருள், பரிவு, கருணை இதெல்லாம் வந்து இரக்கம். அருள், பரிவு, கருணை. கொஞ்சம் அருள் காட்டக்கூடாதா? கொஞ்சம் இரக்கம் காட்டக்கூடாதாப்பா? ஏப்பா கொஞ்சம் பரிவு காட்டு. கொஞ்சம் கருணை இல்லையா உனக்கு? கொஞ்சம் கூட கருணை இல்லை. கருணை காட்டக்கூடாதா? ஸோ இதுதான். அம்மா தாயே நான் என்ன பாவம் பண்ணேன்? எனக்கு கொஞ்சம் இரக்கம் காட்டக்கூடாது. அப்பான கால்பொருளே நான் பாஸ் ஆகி போயிருந்தேன். ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன்? அப்போது அருள், பரிவு, கருணை. ஓகே அடுத்து போவோம். பொருந்தாதது எது? தமிழ்ச்சொல் அறிவோம் சரிங்களா. முக்கியமானது இது. சமஸ்தானம் அப்படின்னா அரசு. சமஸ்தானம் அரசு. முக்கியஸ்தரர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா முதன்மையானவர், முக்கியஸ்தரர் அப்படின்னுவாங்க சரிங்களா. முதன்மையானவர். ப்ளஷர் கார் அப்படின்வாங்க சரி. ப்ளஷர் கார்னால் வந்து மகிழுந்தி. இலாக்கா அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? இலாக்கா என்பதன் சரியான தமிழ்ச்சொல் துறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. அந்த கஜானான்றது கருவூலம். கஜானா தான் வந்து கருவூலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள். பிரதானம்னா முதன்மை. பிரதானம் என்றால் முதன்மை. உத்தியோகஸ்தர்னா அலுவலர். அப்புறம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னா பல்பொருள் அங்காடி. விஞ்ஞானம் என்றால் அறிவியல் சரிங்களா. விஞ்ஞானம் என்றால் அறிவியல். உரிமை என்பது பிறர் கொடுப்பதும் அன்று சரிங்களா. உரிமை என்பது பிறர் கொடுப்பதும் அன்று மற்றொருவர் வாங்குவதும் அன்று. அது எவரிடத்தும் எல்லாவிடத்தும் இயல்பாய் அமைந்து கிடப்பது. உரிமையாவது உயிர்கட்கு கடவுளால் அளிக்கப்பட்ட ஒரு பெரும் இயற்கை கொடை அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திருவிக்கா கல்யாண சுந்தரனா தான் சொல்கிறாங்க சரிங்களா. அதே மாதிரி உரிமை எல்லோருக்கும் பொதுவானது. வானத்தில் மேகம் தவழ்வது போலவும் கடலில் அலை எழுவது போலவும் பறவை அழகிய சிலை வீசி எப்படி சிறகை வீசி சரிங்களா. பறவை அழகிய சிறகை வீசி பறப்பது போலவும் பெண் தனது உள்ளத்தெழும் விருப்ப வழி நடத்தும் உரிமையுடையவதால் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உரிமை உடையவளாதல் வேண்டும். அவ்வுரிமையை சிறைப்படுத்துதல் பெரும் பாவம் அப்படின்னு சொன்னது யார்? திருவிக்கா பெண்ணுரிமையில் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. பெண்கள் அடிமை வாழ்வு நடத்த நேரிடின் அவள் வயிற்றில் பிறக்கும் பிள்ளையும் அடிமையுணர்வுடன் பிறக்கும். இது முக்கியமான ஒரு லைன் சரிங்களா. பெண்ணுரிமை என்பது ஆணுடன் போர் புரிவதன்று ஆணுடன் வாழ்ந்து அன்பை வளர்ப்பது. பெண்ணின் உரிமை கடன். இது யாருடைய கூட்டுறாங்க? இது வந்து திருவிக்காவுடைய கூட்டு தான் சரிங்களா. அதிலும் பெண்ணின் இதுவில் தான் வரும் சரிங்களா. அதாவது திருவிக்கால பெண்ணுரிமையில் வரும் சரிங்களா. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. பெண்ணை மட்டும் அடிமைப்படுத்தினா அது பெண்ணின் அடிமை மட்டும் அவங்களுடைய வயிற்றில் பிறக்கக்கூடிய குழந்தையும் அடிமையாக தான் பிறக்கும். அவங்க வந்து ஆணுடன் போர் புரிவதுக்கு அவங்க கிடையாது. ஆணுடன் வாழ்ந்து அன்பை வளர்ப்பது பெண்ணின் உரிமை கடன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. ஓகே. எப்படியும் 100% பெண்கள் இப்படி தான் இருக்கிறாங்க. 20% மட்டும்தான் கொஞ்சம் அட்வான்ஸாக யோசிக்கிறாங்க சரிங்களா. சரி ஓகே. தெல்லையாடி வள்ளியம்மை அவர்கள் தனது
எத்தனையாவது வயதில் போராட்டத்தில் ஈடுபட்டார்னா 15வது வயதில் போராட்டத்தில் ஈடுபட்டாள். தமிழ் இயக்கம் என்பதன் ஆசிரியர் யார் அப்படின்றாங்க. பாரதிதாசன். ஆடற் கலை என்பது முத்தமிழ் நாடகக் கலையில் அடங்கும். நடனம், நாட்டியம் என்பதும் ஆடற் கலையை குறிப்பனவே. இக்கலை பழங்காலத்தில் கூத்துக்கலை எனப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. கூத்துக்கலை சரிங்களா. முத்தமிழில் அப்படின்னும் போது நம்ம புரிஞ்சுக்கணும். இயல், இசை, நாடகம் 3மே இருக்கும் சரிங்களா. அதாவது எப்படி சொல்கிறது, கூத்தும் ஆடுவாங்க, அதாவது ஆட்டமும் ஆடுவாங்க, பாட்டும் பாடுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி எப்படி சொல்கிறது, இசைக்கு ஏற்ற மாதிரி டான்ஸும் ஆடுவாங்க சரிங்களா. ஸோ எப்படி சொல்கிறது, அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த கால்லெல்லாம் அந்த சலங்கெல்லாம் கட்டிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க இசையும் எழுப்புவாங்க சரிங்களா. ஸோ அதுதான் 3 முத்தமிழுமே கலந்த மாதிரி வரதான் வந்து கூத்துக்கலை. ஆடற் கலையில் வல்லவர் வந்து கூத்தர் விரலி. கூத்தர் விரலி. ஸோ அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சுங்க சரிங்களா. கிட்டத்தட்ட அவர் ஓடிச்சிடலாம் இந்த வீடியோ. இது வரைக்கும் போட்ட வீடியோவில் இதுதான் பெருசு. நான் நேற்று போட்ட வீடியோ தான் பெருசுன்னு பார்த்தேன், இன்றைக்கி போட்ட வீடியோ தான் பெருசு. ஏன்னா இன்றைக்கி நம்ம கொஞ்சம் நல்லா ப்ரீஃபாக பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.